லே அவுட்டோட மெயின் ரோட்டில் இருக்கும். நம்ம வந்து இந்த லே அவுட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். உள்ளே போய்ட்டு உள்ளே பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இந்த லாஸ்ட்டில் இருக்குது. நான் ஒரு வியூக்காக வந்து காமிக்கிறேன். இது மெயின் ரோடு. இந்த ரோடு 2026 200 அடி ரோடாக மாத்திரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அப்படி 200 அடி ரோடை மாறிடுச்சு அப்படின்னா நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஏன்னா இது எல்லாமே ஏதாவது 200 அடி ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி இடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியை வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. செக் பண்ணுறோம், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்பர்ட்டி போயிட்டு பார்க்கலாம். நம்ம கவின் ரியல் எஸ்டேட் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா பருத்திப்பட்டுக்கு பேக் சைடு, அதாவது வேலம்மாள் ஸ்கூலுக்கு பேக் சைடு வந்தீங்கன்னா திருவேற்காடு ரோடு போகும். உங்களுக்கு கோலடி ரோடு டு ஆயப்பாக்கம் அம்பத்தூர் போகும். அந்த ரூட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய லே அவுட் வந்து சொசைட்டி லே அவுட்னு சொல்லுவாங்க. அந்த சொசைட்டியில் போட்ட ஒரு லே அவுட்டு. இது வந்து பெரிய பார்க்கு. நல்லா சுற்றி நீங்கள் காலையில் டெய்லி வாக்கிங் போகலாம். பார்க்கு இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடெலாம் ஃபார்ம் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு உடனே ஃபார்ம் ஆனதுக்கு ஜெயகோபால் கரோடியா ஸ்கூல் இந்த பில்டிங் தான் தெரிஞ்சிங்கன்னா அந்த பில்டிங் புதுசாக கட்டிட்டாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டாங்க எல்லாமே. இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்கூல் நல்லா இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூலு அது வந்து இங்கே கட்டியிருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள் 3 ஃப்ளோர் பில்டிங் கட்டியிருக்காங்க. இங்கேயும் பக்கத்தில் நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்துருச்சு சுற்றி. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் பில்டிங் வந்து இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டு. இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இந்த பார்க்குக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஒரு வேக்கண்ட் லேண்டு, சவுத் ஃபேஸிங் லேண்டு. அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி சொசைட்டி போகிறது வந்து உங்களுக்கு அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. தண்ணி மழைக்கு நின்றுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த ஏரியாலாம் வந்து மழை இந்த பள்ளத்தில் நின்றதோடு சரி. இந்த சைடில் வந்து தள்ளி பக்கத்தில் லாஸ்ட்டில் வந்து தண்ணி நின்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து வாங்கும்போது பார்க்கும்போது விசாரிச்சுக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ஸ்ட்ரீட்டில் லாஸ்ட்டு. இப்போதைக்கு வந்து ரோடு எல்லாமே மெயின் ரோடு மட்டும்தான் தார் ரோடு பண்ணியிருக்காங்க. சைடு ரோடு எல்லாமே இந்த பக்கம் பாருங்கள், இதுவும் ரோடு தான், எதுவும் பண்ணலை. இந்த பக்கமும் ரோடு தான், இனிமேல் தான் வந்து ரோடு எல்லாமே போடுவாங்க. இங்கே இந்த ஸ்ட்ரீட்டில் 2 வீடு வந்துருச்சு. அதனால் இவங்களே என்ன பண்ணி ரபிஷ் கொட்டி கொஞ்சம் வண்டி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னும் 2-3 வீடுகள் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே இங்கே வந்து அவங்களே செலவு பண்ணிக்கணும். சிமெண்ட் ரோடும் போட்டுடலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனு. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற காஸ்ட் வந்து ஃபியூச்சரில் டபுளாக தான் ஆகும். உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து 24 அடி ரோடு. 24 அடி ரோடு. இந்த பிளாட்டோட கிளியர் ஸ்கெட்ச் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்றது. கொஞ்சம் கோர்ஸ் தான் இருக்கும், பட் ஆனால் நல்லாவே கட்டலாம் நீங்கள் வீடு. உள்ளே போய்ட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்ட்டு. இந்த லாஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி லெஃப்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான். இது வந்து எப்படி லேஅவுட்டே போட்டுருன்னா இந்த ரோடை போய் முட்டிட்டு இப்படி பிரியும். இப்படி ஒரு இதுவும் இந்த பக்கமும் வரும். நடுவில் இவங்க சின்ன காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. அது வேணாலும் இடிச்சிடலாம். நீங்கள் இடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக கார் உள்ள ஒர்க் பண்ணிக்கலாம். பக்கத்தில் நல்ல பெரிய பெரிய வீடு கட்டிருக்காங்க. இந்த லேண்டை தான் நம்ம பார்க்க வந்துருக்க லேண்டு. பார்த்தீங்கன்னா சும்மா இவங்க ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களும் ஒரு சும்மா ஐடென்டிஃபிகேஷனுக்காக அவங்களோட காம்பவுண்டை போட்டிருக்காங்க. இதுதான் லேண்டு. நல்ல எக்ஸ்டெண்டு. கரெக்டாக அந்த வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிடும். இது வந்து நீங்கள் கார் பார்க்கிங்காக வச்சுக்கலாம். உள்ளே வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. பின்னாடிலாம் கரெக்டாக ஸ்கொயராக இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு காம்பவுண்டு. பின்னாடி பாருங்கள், அந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் அந்த செவரு வந்து இடிச்சிட்டிங்கன்னா இது வந்து 15 அடி ரோடு வரும். 15 அடிக்கு உள்ளே வர மாதிரி வரும். பட் கார் வரும். இங்கேருந்து நீங்கள் வீடு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கே கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாம். கார் அப்படியே வெளியே எடுக்கிற மாதிரி. இல்லை அந்த லேண்ட் ஓனர்ஸும் இந்த லேண்ட் ஓனர்ஸும் சேர்ந்து கொஞ்சம் மிச்சத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோன்னா ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தெரு மாதிரி விட்டுக்கலாம். நல்ல பெருசாகவே உள்ளே வரலாம். 1670 ஸ்கொயர் ஃபீட், 1660 ஸ்கொயர் ஃபீட் வரும் டோட்டலாக. 1676 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸாக்டாக. நான் வந்து ஸ்கெட்சும் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். எப்படி இருக்குது சைஸுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பக்கத்தில் இங்கேருந்து மெயின் ரோடு போனீங்கன்னா அப்படியே அடுத்த ரோடு மெயின் ரோடு உங்களுக்கு. அடுத்த ரோடு வந்து திருவேற்காடு டு கோலடி. திருவேற்காடு இந்த பக்கம் ஆயப்பாக்கம் போகிற ரோடு. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் திருவேற்காடு பஸ் ஸ்டாண்டே வரும். பக்கத்தில் வேலம்மாள் ஸ்கூல், பக்கத்தில் இந்த ஜெயகோபால் ஸ்கூல் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஃபியூச்சரில் கண்டிப்பாக இதெல்லாம் வேறு லெவலில் போகக்கூடிய ஒரு ஏரியா. இப்போவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் வாங்கிட்டு திருப்பி ஃபியூச்சரில் நீங்கள் சேர் பண்ணால் நல்ல ஒரு அமௌண்ட்டாக போகும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3800 per ஸ்கொயர் ஃபீட்டு. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இதே ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து 4600 5000லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் 3800 சிலரோட ப்ரைஸு நெகோஷியபிள்.
டேரெக்டாக நீங்கள் வந்து செல்லர்கிட்டே நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.